இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு பொருள் கடையில் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் ஹோம்மேடாக பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும், குழந்தைங்களும் ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஹார்லிக்ஸ். இது கடையில் வாங்குகிற ஹார்லிக்ஸ் மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பட் டேஸ்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹார்லிக்ஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். வேர்க்கடலை ஒரு 20 30 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துடாதீங்க, கண்டிப்பாக டேஸ்ட் மாறிடும். அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்து நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும். பச்சை மாவாக இருந்துச்சுன்னா அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இதை நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஆற வச்ச வேர்க்கடலையும் பாதாமையும் சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய நட்ஸ் பவுடரையும் அது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்ச கோதுமை மாவு, அது கூடவே கோதுமை மாவு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பால் பவுடர், இப்போ இது மூணுத்தையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ எம்மியாக சூப்பராக டேஸ்டியான ஹார்லிக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸும் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் காய்ச்சின சூடான பாலும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பரான ஹோம்மேட் ஹார்லிக்ஸ். இது மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஹோம்மேடாக எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹார்லிக்ஸை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி ஹோம்மேட் ஃபுட் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.